சுரேஷ், ஃபவுண்டர் ஆஃப் ரீகெய்னிங் ஸ்டடி சென்டர் காட்டுமன்னார் கோயில். நம்ம பிஜிடிஆர்பி பற்றின நோட்ஸ் பார்த்துட்ருக்கோம். மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ஃபிக்ஷன், லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ லிட்டரரி கிரிட்டிசம் அண்ட் தியரி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லிட்ரரி கிரிட்டிசம் அண்ட் லிட்ரரி தியரி இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, லிட்ரரி கிரிட்டிசம் இஸ் எ ப்ராக்டிக்கல் ஸ்டடி ஆஃப் லிட்ரரி டெக்ஸ்ட். அதாவது லிட்ரரி கிரிட்டிசம் ஜென்ரலாக வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஓகேவா? அதான் ப்ராக்டிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி பேசலாம், ஆத்தருடைய வியூஸ் என்ன, அவருடைய தாட் என்ன, அவர் எதை பற்றி பேசுகிறாரு, ஏன் வந்துட்டு இவர் இந்த ஒர்க்கில் வந்துட்டு இதனோட பேக்ரவுண்ட் என்ன, இது இந்த மாதிரி நிறைய அவரோட லாங்குவேஜ் யூசேஜ் என்ன, டெக்னிக்ஸ் என்ன, இது எல்லாமே வந்துட்டு ஜென்ரலாக பேசுகிறதுக்கு பேர் தான் லிட்ரரி கிரிட்டிசம். ஸோ லிட்ரரி தியரின்றதும் கிட்டத்தட்ட கிரிட்டிசம் தான், பட் இட் டீல்ஸ் வித் த வேஸ் ஆஃப் டிஸ்டிங்கிஷ்ட் லிட்ரரி டெக்ஸ்ட் ஃப்ரம் ஈச் அதர் அண்ட் எஸ்டப்ளிஷ் கேட்டகரிஸ், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் தட் ஆர் அப்பேரண்ட்லி விசிபிள் இன் லிட்ரரி டெக்ஸ்ட். லிட்ரரி தியரின்னாலும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட் எடுத்து அதில் உள்ள ப்ராப்ளம்ஸு இது எல்லாத்தையும் டிஸ்டிங்கிஷ் பண்ணுறது தான், கிளாஸிஃபை பண்ணுறது தான். ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஒர்க் எடுத்து அதை சார்ந்தே டிஸ்கஸ் பண்ணுறது. இல்லை இப்படியும் சொல்லலாம், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஒர்க் பட் வித் ஹியூமன் டிஸ்கோர்ஸ் இன் ஜென்ரல். இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ன்றதோ அல்லது ஹியூமன் டிஸ்கோர்ஸ் இன் ஜென்ரல்ன்றதோ என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்கை பற்றி ஜென்ரலாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் அந்த டிஸ்கோர்ஸில் ஒரு பர்டிகுலர் குரூப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பர்டிகுலர் டெக்னிக்ஸ் மட்டும் எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரக்சரலிசம். இந்த ஸ்ட்ரக்சரலிசம்ன்றது வந்துட்டு என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட்டில் லாங்குவேஜ் யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க, ஓகேவா? ஸோ அதில் நிறைய பேர் வந்துட்டு இந்த லாங் பரோலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. டயக்ரானிக், சிங்க்ரானிக்கு, சிக்னிஃபயர், சிக்னிஃபைடு, இந்த மாதிரி கான்செப்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஸோ ஃபெமினிசம் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் தான். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் எடுத்து அதில் வந்துட்டு மார்க்சிஸ்ட் வியூவில் எப்படி பேசியிருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் வியூவில் எப்படி பேசியிருக்காங்கன்னு வெவ்வேறு உமன் ரைட்டர்ஸ், உமன் கிரிட்டிக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக என்னென்னா ஃபெமினிசம், அதாவது உமன்ஸை எப்படி அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்கன்னு பேசுகிறது. ஸோ லிட்ரரி கிரிட்டிசம்னா இண்டிவிஜுவலாக யார் வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். லிட்ரரி தியரின்றது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க ஜென்ரலாக அதை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஸோ கிரிட்டிசம் அப்படின்ற வேர்டு கிரிட்டிகோஸ் அப்படின்ற கிரீக் டேர்ம்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிரிட்டிகோஸ் அப்படின்னா ஏ ஜட்ஜ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்துட்டு 14th செஞ்சுரியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதனோட கிரிட்டிசம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இங்கிலீஷ் கிரிட்டிசம்னு பார்த்திங்கன்னா 17th செஞ்சுரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கிரிட்டிசமாக இருந்தாலும் லிட்ரேச்சர் இருந்தாலும் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ கிளாசிக்கல் லிட்ரேச்சர்லாம் க்ரீக்கு, லாட்டினு, இந்தியனில் வந்துட்டு தமிழ் இருக்குது, தொல்காப்பியம் இருக்குது, அப்புறம் மகாபாரத ராமாயணம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சுமேரியன் அவங்க கல்ச்சரை பற்றி பேசும்போது கில்காமேஷ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிரிட்டிசமும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ்லேருந்து அல்லது கிரிட்டிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா கிரிட்டிசம் வந்துட்டு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பிளாட்டோக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு ப்ரோட்டோடைப் கிரிட்டிசம்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டோடைப் கிரிட்டிசம்னா என்னென்னா, ஆத்தென்டிக்காக அல்லது சிஸ்டமேட்டிக் கிரிட்டிசம் கிடையாது. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க் எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஒர்க்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு மேலோட்டமாக பேசிட்டு போவாங்க. பிலாசபியாக தான் இருக்கும் எல்லாமே, ஓகேவா? கிரிட்டிசம்ன்றது வந்துட்டு பிலாசபியோட ரிலேட்டடு இருந்தாலும் அவங்களுடைய தாட் ஃபுல்லாக பிலாசபியாக தான் இருக்கும். பிலாசபிக்கல் ஓரியன்டாக, அதாவது சொசைட்டினா எப்படி இருக்கணும், கல்ச்சர்னா எப்படி இருக்கணும், போய்ட்னா யார், போய்ட்டோட வேலை என்ன, இப்படி மட்டும் மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க. அது பாலிடிக்ஸோட சேர்ந்து வரும். ஆனால் சிஸ்டமேட்டிக் கிரிட்டிக் அப்படின்னா அரிஸ்டாட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. சரி, ஒருவேளை ரொம்ப இயர்லிஸ்டான கிரிட்டிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டோவுக்கு முன்னாடியே வந்துட்டு அரிஸ்டோஃபேனை சொல்லலாம். அரிஸ்டோஃபேனோட ஒர்க்ஸ் எல்லாமே சட்டைரிக்கல் ஒர்க்கு. அதில் வந்துட்டு நிறைய என்ன பண்ணியிருப்பாருன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப இயர்லிஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிஸ்டோஃபேன், அவருடைய ஃப்ராகு, க்ளவுட்ஸு, இந்த ஒர்க்கெலாம் நம்ம சொல்லலாம்.
சரி, ஓகே. இந்த கிரிட்டிசிசம் வந்துட்டு எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது? 3 டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகே. 1 லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம், 2 ஈஸ்தட்டிக் கிரிட்டிசிசம், 3 டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம்னா இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கிரிட்டிக்கல் எண்டவர் which lays down rules for the art of writing largely based on standard works of literature, Greek and Latin. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னா க்ரீக் அண்ட் லாட்டின் லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி அதில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் போலே இங்கே இருக்குன்னு கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பிலிப் சிட்னி சொல்லலாம். பிலிப் சிட்னி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவரோட கிரிட்டிக்கல் ஒர்க்கில் வந்துட்டு க்ரீக் லாட்டின் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி பேசியிருப்பார் அதிகமாக. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு தான் கார்போடக் வந்து ஃபஸ்ட்டு ட்ராஜடி அதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பார். செகண்ட் வந்துட்டு ஈஸ்தட்டிக் கிரிட்டிசிசம். இட் ட்ரீட்ஸ் லிட்ரேச்சர் as an art and independent activity of the mind having an end of its own which may or may not coincide with that of religion or morality or science or politics. இந்த ஈஸ்தட்டிக் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்டும் பார்க்கக்கூடாது, மாரல்ஸ் பார்க்கக்கூடாது, எதுக்கு ரிலேட்டடாக பாலிட்டிக்ஸோ ரிலீஜியனோ எதுக்கு சம்மந்தப்பட்ட மாரல்ஸையும் பார்க்கக்கூடாது, அதனுடைய பியூட்டியை மட்டும்தான் பார்க்கணுன்னு சொல்கிறது தான் இந்த ஈஸ்தட்டிக் கிரிட்டிசிசம். அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு சிட்னியும் சொல்லலாம். ட்ரைடன், அடிசன், கால்ட்ரிட்ஜோடைய ஒர்க்கு. கால்ட்ரிட்ஜ் வந்துட்டு பியூட்டியை பற்றி தான் பேசியிருப்பார் கிரிட்டிசிசத்தில் அவருடைய பயோகிராஃபி லிட்ரரியால். அப்புறம் வால்டர் பேட்டர் அண்ட் ஆஸ்கர் வைல்டு இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸ்தட்டிக் கிரிட்டிசிசம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் எ ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஒர்க் ஆஃப் தேர் எய்ம்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம்னா இண்டிவிஜுவல் ஒர்க்கு எடுத்து அதனுடைய எய்மு, மெத்தடு, எஃபெக்ட்ஸு இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பென் ஜான்சனோட ஒர்க்ஸை சொல்லலாம். அதுக்கப்புறம் லைஃப்ஸ் ஆஃப் போய்ட்ஸ் வந்துட்டு சாமுவேல் ஜான்சன் எழுதியிருப்பார் பாருங்க. அது எல்லாமே இண்டிவிஜுவல் ஒர்க்ஸை தான் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னு பேசும்போது ஃபஸ்ட்டு நம்ம கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். கிளாசிக்கல் கிரிட்டிசிசம் முடிஞ்ச உடனே இங்கிலீஷ் கிரிட்டிசிசம், அதில் மீடியவல் கிரிட்டிசிசம், அதாவது ரெனேசன்ஸ் பீரியடில் மீடியவல் கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் நியோ கிளாசிக்கல் கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் வந்து ரொமான்டிக் கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் 20th செஞ்சுரி அதாவது விக்டோரியன் பீரியட் கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் 20th செஞ்சுரி கிரிட்டிசிசம், அப்புறம் மாடர்ன் தியரி. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ கிளாசிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பிளாட்டோவிலேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஜென்ரலாகவே எந்த கிரிட்டிசிசம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கிரிட்டிசிசம்னு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிளாட்டோ தான் ஃபஸ்ட்டு வருவார். ஸோ பிளாட்டோ வந்துட்டு சாக்ரட்டிஸோடைய டிசைபிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அவருடைய ஸ்டூடெண்ட், சாக்ரட்டிஸோடைய ஸ்டூடெண்ட் அவர். இவர் வாழ்ந்த காலங்களில் இருந்த இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சொஃபக்கல்ஸ், யூரிபிட்ஸு, அரிஸ்டோஃபேனு, ஹெசாய்டு இவங்களாம் அப்போ இருந்த ஃபேமஸான ரைட்டர்ஸ். பிளாட்டோ நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. எல்லாமே பிலாசபிக்கல் தான். ஓகேவா? எல்லாமே பிலாசபி அல்லது பிலாசபிக்கல் ஓரியன்டட். அதில் அவருடைய மேஜரான ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் தான். பிளாட்டோடைய ஒர்க்கு ரிபப்ளிக் தான். அதில் தான் கிரிட்டிசிசம் பற்றி கொஞ்சம் பேசியிருக்காரு. ஃபுல்லாக இல்லை, கொஞ்சமாக பேசியிருக்காரு. இந்த ரிபப்ளிக் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு உட்டோப்பியன் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். உட்டோப்பியா அப்படின்ற தாமஸ் மோருடைய ஒர்க்கை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணது தான். அதனால தான் அவர் வந்துட்டு ஐடியல் ஸ்டேட் அப்படின்ற வேர்டை வந்துட்டு நல்ல டேர்மை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ரிபப்ளிக் அப்படின்ற ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா அது சாக்ரட்டிக் டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க, அல்லது இன்டர்லொக்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் சேர்ந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது அந்த மாதிரி. அப்போது சாக்ரட்டிஸ் அதில் ஒன் ஆஃப் த இன்டர்லொக்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய தியரி, அதாவது கிரிட்டிசிசத்தில் இவருடைய தியரி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தியரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டாக்ட்ரின் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லலாம். தியரி ஆஃப் ஐடியாஸ் அல்லது டாக்ட்ரின் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்றது. ஸோ இங்கே அவர் ஐடியான்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அல்டிமேட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ரியாலிட்டியை பற்றி தான் பேசுகிறாரு. திங்ஸ் ஆர் கன்சீவ்ட் அஸ் ஐடியாஸ் பிஃபோர் தே டேக் ப்ராக்டிக்கல் ஷேப் அஸ் திங்ஸ். ஸோ எப்போதுமே வந்துட்டு நம்ம திங்க் பண்ணுற விஷயங்கள் முதல்ல நமக்கு ஐடியாவாக உருவாயிடும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு ப்ராக்டிக்கல் ஷேப் எடுக்கும் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறார் அவர் தியரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்ற கான்செப்டில். ஸோ இந்த தியரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு பிளாட்டோ ஆர்ட் இஸ் an imperfect reflection of the real world. ஸோ ஆர்ட்ன்றது என்னவா இருக்குது அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறார்.
அவர் ரியாலிட்டியை பற்றி பேசுகிறாருன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் ரியாலிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. விச் இன் டேர்ன் இஸ் எ ஷேடோ, எ பால் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஐடியல் வேர்ல்டு. ஸோ இந்த ஐடியல் வேர்ல்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரே டார்க்காக இருக்குது, இல்லை வந்துட்டு ஷேடோவாக இருக்குது அப்படின்றது. அப்படின்னா ரியாலிட்டியை பற்றி பேச மாட்றாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறது. ஹென்ஸ் ஆர்ட் எ இமிட்டேஷன் ஆஃப் அன் இமிட்டேஷன் இஸ் த்ரைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. ஸோ ஆர்ட்ன்றது வந்துட்டு என்னவாக இருக்குன்னா இமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மிமிசிஸ் அப்படின்ற டேர்ம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளாட்டோ தான் பயன்படுத்தியிருக்கணும். ஸோ மிமிசிஸ் அப்படின்னா இமிட்டேஷன். ஸோ ஆர்ட்ன்றது இமிட்டேஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. தென் ஆர்ட்ஸ் ஆர் தேர்ட் ஹேண்ட் டிஸ்டார்ஷன் ஆஃப் ட்ருத் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஆர்ட்ன்றது வந்துட்டு தேர்ட் ஹேண்ட் டிஸ்டார்ஷன் ஆஃப் ட்ருத் அப்படின்றாரு. மூன்றாம் நிலையில் கூட உண்மை கிடையாது அப்படின்றது, எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையை பற்றி யாருமே பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த தியரி ஆஃப் ஐடியாஸ்னால் என்னென்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இமிட்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த தியரி ஆஃப் ஐடியாஸ் அப்படி சொல்கிறாரு. ஸோ பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா லிட்ரேச்சரில் வந்துட்டு மாரல்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஓகேவா? பிளாட்டோ ரிகார்டட் ஸ்டடி ஆஃப் மாரல்ஸ் அஸ் பேசிக் அண்ட் வாண்டட் ஆல் ஆர்ட்ஸ் டு பி கைடட் பை மாரல் பிரின்சிபல்ஸ். ஸோ மாரல் பிரின்சிபல்ஸு லிட்ரேச்சரில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறார். எ பிலாசபர் இஸ் த மாரல் கஸ்டடியன் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் ஹிஸ் பீப்புள். அதாவது ஒரு பிலாசபர் எப்படி இருக்கணும் அப்படின்னா மாரல் கஸ்டடியனாக இருக்கணும், மக்களை நல்வழிப்படுத்துவராக தான் இருக்கணுமே தவிர அவர்களை வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்படி ஒரு கான்செப்ட் அவர் சொல்கிறார் அப்படின்னா ஹெசாய்டோடைய ஒர்க்கு உங்களுக்கு தெரியும், தியோஜனி. அந்த ஒர்க்கில் க்ரீக் காட்ஸோடைய ஆரிஜின் பற்றிலாம் பேசியிருப்பார். அதில் நிறைய ஸ்டோரி வரும். அதில் ஒரு ஸ்டோரி வந்துட்டு லீடா அண்ட் ஸ்வான் அப்படின்ற ஸ்டோரி. இந்த ஸ்வான்ன்றது வந்துட்டு யார் அப்படின்னா ஜியஸ். ஸ்வானா வந்து லீடா கூட வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வச்சுப்பார். அதன் மூலமாக 2 எக்ஸ் வந்துட்டு அவங்க பெற்றெடுப்பாங்க. ஸோ த 2 எக்ஸ் தட் ஷீ லைட் வாஸ் ஹெலன் ஒன்று, இன்னொன்று அவனுடைய சகோதரன். ஓகேவா? அந்த லீடா வந்துட்டு ஸ்பார்ட்டனுடைய குயின். ஓகேவா? ஸ்பார்ட்டா குயின். ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்கு இல்லையா? இதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புளை மிஸ்கைட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா பிலாசபரோடைய வேலை என்னென்னா மக்களை வந்துட்டு ஒரு மாரல் பிரின்சிபல்ஸ் கொடுத்து அவங்கள கைட் பண்ண தவிர இந்த மாதிரி வந்துட்டு தவறான விஷயங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ எ poet இஸ் எ குட் ஆர்டிஸ்ட் ஒன்லி இன் so far as he is a good teacher. அதாவது ஒரு நல்ல போய்ட்ன்றவர் வந்துட்டு நல்ல ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அதனால தான் வந்துட்டு அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த ப்ரைம் எய்ம் ஆஃப் த லிட்ரேச்சர் இஸ் டு இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லுவார். லிட்ரேச்சருடைய ப்ரைமரி எய்மே பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், அதாவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் பீப்புளை, மிஸ்கைட் பண்ணக்கூடாது அப்படின்றது. அவருடைய அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி லிட்ரேச்சர், அதாவது சொஃபக்கிள்ஸோடைய ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, ட்ராஜடிஸ்லாம், இவைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பேசர் இன்ஸ்டிங்க்டை உருவாக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த பேசர் இன்ஸ்டிங்க்டால் எமோஷன்ஸ் தான் அதிகமாக உருவாகுமே தவிர அவனால் வந்துட்டு லாஜிக்கை வந்து கற்றுக்கவே முடியாது கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ தட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு ஹி பேனிஷ்ட் ஆல் த போய்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஐடியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் வந்துட்டு எல்லாருமே இந்த பிலாசபர்ஸ் எல்லாருமே, அதாவது போய்ட்ஸ் எல்லாமே பிலாசபர்ஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களோட எய்ம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், அதாவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் இவங்க எல்லாமே வந்துட்டு என்னென்னா பேசர் இன்ஸ்டிங்க்ட், அதாவது எமோஷன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவர் வந்துட்டு போயம்ஸு இதெல்லாம் வெறுக்கிறாரு, ட்ராஜடிஸ்லாம் வெறுக்கிறாரு. ஸோ அவருடைய வேல்யூ ஆஃப் கிரிட்டிஸை வந்துட்டு 3 சொல்லலாம். ஒன்று நேச்சர், 2வது ஃபங்க்ஷன், 3வது மெத்தட். இந்த நேச்சர்ன்றது என்ன அப்படின்னா நேச்சர் ஷுட் பி ட்ரூத், உண்மையை மட்டும்தான் பேசணும். ஓகேவா? இமிட்டேஷன் இருக்கக்கூடாது, ஃபேக்கான நியூஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றது. செகண்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன். இதனோட ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னா டு இன்ஸ்ட்ரக்ஷன் நாட் டு டிலைட். ஓகேவா? இதனோட ப்ரைமரி ஃபங்க்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா என்னவாக இருக்கும்னா டு இன்ஸ்ட்ரக்ட் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. தென் தேர்ட் வந்துட்டு மெத்தட்ன்றது என்னென்னா திங்க் ரேதர் தென் ப்ளஷர் அப்படின்றாரு. அதாவது லாஜிக், எமோஷனோட விட லாஜிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாரு. ஸோ பிளாட்டோ பற்றி அதிகமாக பேச தேவையில்ல. அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் என்னென்னு சொல்லணும்னா சிஸ்டமேட்டிக் கிரிட்டிக் கிடையாது அவர். ஓகேவா? அவருடைய கிரிட்டிசம் வந்துட்டு ப்ரோட்டோடைப் கிரிட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிஸ்டமேட்டிக் கிரிட்டிக் அப்படின்னா நம்ம அரிஸ்டாட்டில்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிளாட்டோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது அரிஸ்டாட்டிலோட ஒர்க்கு பொய்டிக்ஸ் வந்துட்டு 10th யூனிட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்காக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போகாமல் கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்க்கலாம் இதை.
இந்த பொய்டிக்ஸ்ன்ற ஒர்க் வந்துட்டு அரிஸ்டாட்டில் பிளாட்டோவுடைய ரிப்பப்ளிக்கு ரிப்ளை பண்ணுறதாவே இருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணல அப்படின்னா பிளாட்டோன்ற நேமை வந்துட்டு எந்த இடத்துலையும் பயன்படுத்தலை அவர். பட் ஆனால் அவர் பிளாட்டோ எதெல்லாம் வந்துட்டு சார்ஜாக வச்சாரோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒர்க்கு பொய்டிக்ஸ் ஃபுல்லாக. ஸோ அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் இவர் தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் கிரிட்டிக் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு கிரிட்டிக் அப்படின்னா அரிஸ்டாட்டிலாக தான் இருக்கணும். பிளாட்டோடைய கிரிட்டிசம் பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரோட்டோடைப் கிரிட்டிசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ரோட்டோடைப் அப்படின்னாலே என்னென்னா ஜென்ரலாக வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக உருவாக்குனது கிடையாது. அது அப்படியே இந்த சாரல் மழை மாதிரி அப்படியே டச் பண்ணிட்டு போகிறது இல்லையா, அதனால அதை ப்ரோட்டோடைப் கிரிட்டிசம்னு சொல்லுவோம். பட் அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய சார்ஜஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுறாரு. அவர் வாழ்ந்த காலங்களில் இருந்த ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஃபார்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா, ஓகேவா, அதில் ட்ராஜடி, காமெடி, அதான் சட்டைரிக் ப்ளே அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா, இது ரெண்டுமே இருந்திருக்கு. அப்புறம் லிரிக் போய்ட்ரி, அப்புறம் எபிக் போய்ட்ரி, இவைகள் தான் இருந்திருக்கு அவர் வாழ்ந்த காலங்களில். ஸோ அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிப்ளை பண்ண போகிறாரு. பொய்டிக்ஸ் வந்துட்டு மொத்தம் 26 சாப்டர் இல்லையா. ஸோ அந்த சாப்டரில் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டாக அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா அவரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜானர் ஆல் ஷேர் த ஃபங்க்ஷன் ஆஃப் மிமிசிஸ் ஆர் இமிட்டேஷன் ஆஃப் லைஃப். இந்த மிமிசிஸ்ன்ற டேர்மை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பிளாட்டோ தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு. அதற்கு இங்கிலீஷ் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா மீனிங் பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அதிகமாக அவர் வந்துட்டு ட்ராமாவை பற்றி தான் பேசுகிறாரு. ஸோ மற்ற எல்லா ஃபார்ம்ஸை விட ட்ராமா தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ராஜடிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பார் அவர் இல்லையா. இஸ் அன் இமிட்டேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் தட் இஸ் சீரியஸ், கம்ப்ளீட் அண்ட் த சர்டைன் மெக்னிடியூட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் 3 பார்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பார். பிகினிங், மிடில், எண்ட் அப்படின்றது. மீடியா ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அதில் வந்துட்டு இவருக்கு எந்த விதமான ஒரு தாக்கமும் இல்லை. மீடியா ரெஸ்ன்றதை வந்துட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. தென் 6 கான்ஸ்டியூவன்ஸ் அப்படின்னு சொல்லி பிளாட்டு, கேரக்டர், தாட்டு, டிக்ஷன், சாங், ஸ்பெக்டக்கிள், இது எல்லாமே சொல்லியிருப்பார் இல்லையா. இது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாகவே வந்துட்டு 10th யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் படிப்பீங்க. ஸோ அரிஸ்டாட்டில் distinguishes between the genres of poetry in 3 ways: மேட்டர், சப்ஜெக்ட், மெத்தட். இவரை பொறுத்த வரைக்கும் பொய்ட்ரியில் வந்துட்டு இந்த 3 கண்டென்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். மேட்டர், சப்ஜெக்ட், மெத்தட், இது 3மே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில டேர்ம்ஸ் வந்து பார்க்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு. இவைகள்லாம் வந்துட்டு அவர் யூஸ் பண்ணது அவருடைய பொய்டிக்ஸில் பிளாட்டோவுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்துட்டு மிமிசிஸ். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மிமிசிஸ்ன்ற டேர்மை ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளாட்டோ தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அவர் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாமே இமிட்டேஷன், எல்லாமே வந்துட்டு தேர்ட் ஹேண்ட் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா, எல்லாமே ட்ரூத்தே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதற்கு அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா மிமிசிஸ்னால் இமிட்டேஷன் தான், ஓகேவா. ஆனால் இமிட்டேஷன் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன், காப்பியிங் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது பிளாட்டோ சொல்லியிருக்காரு லிட்ரேச்சர் இஸ் த தேர்ட் ஹேண்டட் காப்பி அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கான ரிப்ளை தான் இது. ஸோ நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அது காப்பி பண்ணுறதா அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ரெப்ரசன்டேஷன்றது என்ன அப்படின்னா ஆர்டிஸ்ட்ன்றவர் ஒரு மேக்கர், ஓகேவா, அண்ட் அவருடைய கிரியேஷன்றது வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னா ஹியூமன் ஆக்ஷனோடைய இமிட்டேஷன் தான், ஓகேவா. ஹியூமன் ஆக்ஷன்ஸை இமிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர அதற்கு காப்பின்னு சொல்லக்கூடாது அப்படின்றாரு. பொய்ட்ன்ற ஒரு மேக்கர், ஓகே, உருவாக்குறவர். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு என்னென்னா, ஒரு பெஞ்சுன்னா 4 கால் தான் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற பெஞ்சை வந்துட்டு மாடலாக வச்சு தான் செய்ய முடியும். ஆனால் அதில் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு அதில் என்ன க்ரியேட்டிவ் உருவாக்குறாருன்னு தான் பார்க்கணுமே தவிர ஏன் இதில் 4 கால் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறத தான் காப்பி பண்ண முடியுமே தவிர புதுசாக ஒன்று உருவாக்க முடியாது. அதில் என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்றத தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் மிமிசிஸ் அப்படின்றது, ரெப்ரசன்டேஷன். அதுக்கு பேர் காப்பி கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்தார்சிஸ். இந்த கத்தார்சிஸ் அப்படின்றது வந்துட்டு அதுக்கு மீனிங் என்னென்னா பியூரிஃபிகேஷன் ஆர் பர்கேஷன் அர்த்தம், ஓகேவா. இது ஒரு மெடிக்கல் டேர்ம், இது இல்லை மெடிக்கல் மெட்டாஃபர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுவும் வந்துட்டு பிளாட்டோவுக்கான ரிப்ளை தான். அவர் சொல்கிறார் இல்லையா ஒரு இடத்துல, எமோஷன்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, லாஜிக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அல்லது ரீசனுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. எமோஷன்ஸ்ன்றது வந்துட்டு பேசர் இன்ஸ்டிங்க்ட்டு, அதனால் என்ன பண்ண முடியும், அவன் அழுவ முடியும், பயந்துட்டு இருப்பான், இதை மட்டும்தான் உருவாக்க முடியும்
அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா, அதுக்கான ரிப்ளை தான் கத்தார்சிஸில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்துட்டு பியூரிஃபிகேஷன் அல்லது பர்கேஷன், particularly pity and fear through art or any extreme change in emotion that result in renewal and restoration அப்படின்னு சொல்கிறார். பிளாட்டோவுடைய அந்த பேசர் இன்ஸ்டிங்க்டில் சொல்கிறார் இல்லையா, ரீசனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அல்லது லாஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எமோஷன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த எமோஷன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போதுமே வந்துட்டு பயந்துக்கிட்டோ அல்லது அவங்களோட ஒரு சோகத்தையோ தான் உருவாக்க முடியுமே தவிர வேறு என்னத்தை உருவாக்க முடியும். அதில் வந்துட்டு அதான் அவருடைய கொள்கை வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், ஓகே, டிலைட் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கான ரிப்ளை அவர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, கத்தார்சிஸ்ன்றது வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மெடிக்கல் மெட்டாஃபர் அல்லது மெடிக்கல் டேர்ம் அப்படின்றது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஸோ உடலில் ஏதோ ஒரு பாகம் வந்துட்டு கெட்டு போயிருக்கு அல்லது ஏதோ சரியில்லை அப்படின்னா அதை கட் பண்ணி வெளில எடுத்துடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த மனிதன் வந்துட்டு உயிரோடு இருப்பான் அல்லது பொழைச்சிப்பான் அப்படின்றது. அப்போது தவறாக ஒரு விஷயம் உள்ள உடலில் இருக்குது அப்படின்னா, அல்லது கெட்டு போயிருக்கு, அழுகி போயிருக்கு, அல்லது அதனால பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துடணும். அதுபோல தான் மனிதர்களுடைய மனநிலையில் வந்துட்டு நிறைய குப்பைகள் மாதிரி எமோஷன்ஸ் வந்து சேர்ந்துருக்கும். அந்த எமோஷன்ஸை வந்துட்டு வெளில எடுத்தால் தான் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா ரொம்ப நாள் நல்லா இருப்பான். நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அழாமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆண்களுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் எளிதில் வரும், பெண்களுக்கு வராமல் இருக்கும். ஏன்னா பெண்கள் வந்துட்டு எங்கே போனாலும் ஏதாவது டெத்துக்கு போகிறாங்கன்னா இது யாராக இருந்தாலும் உட்காந்து அழுதுருவாங்க. ஆனால் ஆண்கள் வந்துட்டு அப்படி அழமாட்டாங்க. வீட்டிலேயே ஒரு டெத்து நடந்தால் கூட அழமாட்டாங்க இல்லையா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு பேசர் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிற அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு ட்ராமா மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது அவன் அழுதுறான் இல்லையா, அப்படி அழுதா அவனுடைய உடல்நிலை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இது வந்துட்டு அவர் 4 விஷயமா சொல்கிறாரு இந்த கத்தார்சிஸ் அப்படின்ற அந்த கான்செப்டில். இது தெரப்பட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். தெரப்பட்டிக் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, அதாவது மெடிக்கலாக யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் உள்ளே இருக்குது, அதை வெளில சரி பண்ணி எடுத்தால் தான் நான் உயிரோடு இருப்பான்னா அந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்துறது. அடுத்தது மாரலும் கொடுக்கணும். ஏன்னா நல்ல விஷயங்களை இதன் மூலமாக தான் அவன் தெரிஞ்சுப்பான் அப்படின்றது. எமோஷன்ஸ் கொடுத்தாலும் இதில் எது சரி எது தவறுன்றதை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும்னு சொல்கிறாரு. ஓகே, தென் அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹெமர்ஷியா அப்படின்னா ட்ராஜிக் ஃப்ளா அப்படின்னு அர்த்தம். டு மிஸ் த மார்க் ஆர் த எர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பிளேயோட ப்ரொட்டகனிஸ்ட் அவனுடைய டவுன்ஃபாலுக்கு என்ன காரணமாக இருக்குமோ அதுக்கு பேர் தான் ட்ராஜிக் ஃப்ளா அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எடுத்துங்களேன். ஒத்தோலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷுவல் ஜெலஸ். ஒத்தோலோ வந்துட்டு அவனுடைய மனைவி மேலே ஏற்பட்ட அந்த செக்ஷுவல் ஜெலஸ் தான் வந்துட்டு அவனுடைய டவுன்ஃபாலுக்கு காரணம். ஓகேவா, அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேலையும் ட்ராஜிக் ஃப்ளா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனக்னாரிசிஸ்னால் ரெக்கக்னிஷன் அர்த்தம். ஓகேவா, ரெக்கக்னிஷன் அப்படின்னா அவனுடைய டவுன்ஃபாலை தெரிஞ்சுக்கிறது, அவன் எங்கே தப்பு பண்ணானோ அதை புரிஞ்சுக்கிறது. இந்த பிளேலாம் வந்துட்டு சொஃபக்கிள்ஸோடைய ஒடிபஸ் ரெக்ஸை வச்சு எழுதுனது தான். ஏன்னா அப்போ இருந்த ஒரு மேஜர் ட்ராஜடினா அதுதான், அந்த பிளேவை வச்சு எழுதுனது தான். ஸோ இங்கே அனக்னாரிஸ் அதாவது என்னென்னா, ஒடிபஸ் வந்துட்டு அவனுடைய அம்மா ஜோகஸ்டாவை மேரேஜ் பண்ணிப்பான் இல்லையா, அது அவங்க அம்மான்னு அப்போ தான் அவனுக்கு தெரிய வரும். அதுதான் ரெக்கக்னிஷன். ஓகேவா, அதற்கப்புறம் தான் அவன் சூசைட் பண்ணிப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிபிஷியா இஸ் ஏ ரிவர்சல் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆர் டேர்னிங் பாயிண்ட். அதாவது ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தோஷமாக போயிட்டு இருக்க நிலைமை அப்படியே தலைகீழாக மாறுறது அப்படின்றது. ஸோ அதுக்கும் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த ஒடிபஸ் ரெக்ஸ் தான். அவனுடைய அம்மான்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய சந்தோஷம்லாம் போயிடும். அவங்க அம்மாவே மேரேஜ் பண்ணிட்டான் அப்படின்னு உடனே அவன் சூசைட் பண்ணிட்டு இறந்துருவான். ஸோ நம்ம லைட்டாக தான் இதை டச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு 10th யூனிட்டில் படிப்பீங்கன்றதாட்டு இது போதும் நமக்கு. கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கிரிட்டிக் பார்த்திங்கன்னா ஹோரேஸ். 65 பிசிலேருந்து 8 பிசி வரைக்கும் வாழ்ந்திருக்கு. அதாவது ஆக்டோவியன் அகஸ்டஸ் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். இவர் காலத்தில் இருந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெர்ஜில், ஓவிட், இவங்க எல்லாமே வந்துட்டு அவர் காலத்தில் வாழ்ந்தவங்க. ஸோ அகஸ்டன் ஏஜ் வந்துட்டு லிட்ரேச்சரில் ரொம்ப ஃபேமஸாக லாட்டினில் பேசப்படும் இல்லையா, அந்த காலத்தில் வாழ்ந்தவர். ஃபஸ்ட்டு இதை எழுதும்பொழுது அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஃப்ரெண்டோடைய சன் 2 பேர் வந்துட்டு ரைட்டராக உருவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, போய்ட்டாக உருவாகணும்னு ஆசைப்பட்றாங்க. அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவர் ஒரு லெட்டரை எழுத சொல்கிறார். ஓகேவா, ஸோ அந்த ஒர்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எபிஸ்டில் டு த பிசோஸ் அப்படின்னு தான் இருக்கும். எபிஸ்டில் அப்படின்னா லெட்டரில்,
அதாவது கடிதம் மூலமாக வந்துட்டு என்னென்னலாம் இருக்கணும், ஒரு போயம்னா எப்படி இருக்கணும், ஒரு ஒர்க்னா எப்படி இருக்கணும், அதில் என்னென்ன ஐடியாஸ் இருக்கணும், என்னென்ன கான்செப்ட் இருக்கணும், எதுலாம் முக்கியமான எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுதான் வந்துட்டு பின்னாடி ஆர்ஸ் பொய்டிகா அப்படின்ற டாப்பிக்காக உருவாக்குது. ஸோ ஒரிஜினலாக இதுக்கு என்ன டாபிக் அப்படின்னா எபிஸ்டில் டு த பிசோஸ் அப்படின்றது தான் வந்துட்டு டாப்பிக்கு. பின்னாடி வந்துட்டு குயின்டிலின் அப்படின்ற அவரும் ஒரு கிரிட்டிக் தான். அவர் வந்துட்டு அவருடைய ஒர்க் இன்ஸ்டியூஷியோ ஓரட்டரியோ அப்படின்ற ஒர்க்கில் வந்துட்டு இந்த டாப்பிக்கை கொடுக்குறாரு. அதாவது ஆர்ஸ் பொய்டிகா அப்படின்ற டாப்பிக்கை கொடுக்குறாரு. பின்னாடி அதுதான் இந்த ஆர்ட் ஆஃப் பொய்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவருடைய கான்செப்டும் கிட்டத்தட்ட பொய்டிக்ஸ் ஒத்து போகிற மாதிரி இருக்கும். என்னென்னா ஒரு 3 பர்போஸ் அவர் சொல்கிறார் ஒரு ஒர்க்குன்றது வந்துட்டு எப்படி இருக்கணும்னு. ஃபர்ஸ்ட், எ போயம் டிமாண்ட்ஸ் யூனிட்டி டு பி செக்யூர்ட் பை ஹார்மனி அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் as well as a wise choice of subject and good diction. ஸோ ஒரு போயம் அப்படின்னா அதில் யூனிட்டி இருக்கணும் அப்படின்றது, அதாவது எல்லாத்தையும் ஒருங்கமைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூனிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்துட்டு மெயினாக எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் டிக்ஷன், இது ரெண்டும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவைகளை கேரக்டர் மூலமாக வெளிப்படுத்தணும் அப்படின்றது. அப்போது பார்ட்ஸ் மஸ்ட் பி இன்டர் ரிலேட்டட் ஸோ டு ஃபார்ம் யூனிஃபைடு ஹோல். ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்துட்டு புரிகிற அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய கான்செப்ட். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஹோமருடைய எபிக் போயம் வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்கிறார். அதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு யூனிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே வந்துட்டு யூனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். செகண்ட் பார்த்தீங்கன்னா dramatic poetry calls for special care as to character drawing, property of representation, length of the play, number of actors, use of chorus and its music, special features for the satiric type, verse forms and employment of Greek models. ஸோ பொய்ட்ரியில் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும் அப்படின்றாரு. அதான் ரெப்ரசன்டேஷன், கேரக்டர் வந்து கொண்டு வரும்போது அது ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் பிளேவோட லென்த்து, கேரக்டர்ஸு, கோரஸ், மியூசிக், இது எல்லாமே வந்துட்டு சரியாக அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு எக்ஸசிவ்லி வயலண்ட் இன்சிடென்ட் ஆட் நாட் பி ப்ரெசன்டட் ஆன் ஸ்டேஜ். அதே நேரத்தில் ரொம்ப குருவலான இன்சிடெண்ட்டை, வயலண்ட் இன்சிடெண்ட்டை வந்துட்டு ஸ்டேஜில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ட்ராமா வந்துட்டு கண்டிப்பாக 5 ஆக்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மாரல்ஸ் வந்து பேசணும், கண்டிப்பாக மாரல்ஸ் பேசணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இவரும் சொல்கிறாரு. ஒரு போயமில் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, எ poet's qualification include common sense, knowledge of character, adherence to high ideals, combination of dulls with the utile. டல்ஸ் அப்படின்னா ஸ்வீட்டு, யூட்டைல் அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படின்றது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டு டீச் மாரல் லெசன் பட் ஆல்சோ டு என்டர்டைன் ஆன் ஆடியன்ஸ் அப்படின்றது. அதாவது மாரலும் இருக்கணும், அதே நேரத்தில் ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் த நோபல் ஹிஸ்ட்ரி அண்ட் லோஃப்டி மிஷன் ஆஃப் பொயட்ரி அண்ட் அபவ் ஆல் த வில்லிங்னஸ் டு லிசன் டு என் அண்ட் ப்ராஃபிட் பை இம்பார்ஷியல் கிரிட்டிசம். ஸோ ஒரு ஒர்க்குன்றது வந்துட்டு யாரையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரியோ யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடாது. அது ஜென்ரலாக இருக்கணும், அதில் மாரலும் இருக்கணும், அதே நேரத்தில் அது மக்களை என்டர்டைன் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ஒரு பொய்ட்டுக்கான நல்ல குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எ poet இஸ் ஃப்ரீ டு யூஸ் போத் ஃபெமிலியர் வேர்ட்ஸ் அண்ட் நியூ இஃப் தே ஃபுல்ஃபில் த 2 ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா ஃபெமிலியர் வேர்ட்ஸும் பயன்படுத்தணும், அதே நேரத்தில் வந்துட்டு புதுசான வேர்டு காயினேஜும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பொய்ட் வந்துட்டு எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் க்ரீக் வந்துட்டு சரியான மாடல் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆக்ட் வந்துட்டு 5 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பிளாட் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரான பிளாட்டாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹோரேஸ் டிமாண்ட்ஸ் ட்ரூத் டு லைஃப் ஆர் வெர்சிமிலிட்யூடு இன் ஏ கேரக்டர். வெர்சிமிலிட்யூடு அப்படின்னா ட்ரூத் அப்படின்றது காமனாக. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்ஸ் பொய்டிகா, ஹொரேஸோடைய தாட். ஸோ கிளாசிக்கல் கிரிட்டிக்கில் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஹொரேஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது லாங்கினஸ். லாங்கினஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த சிஸ்டமேட்டிக் கிரிட்டிக். அதாவது பிளாட்டோ வந்துட்டு சிஸ்டமேட்டிக் கிரிட்டிக் கிடையாது, கிரிட்டிசம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம்.
அரிஸ்டாட்டில், அதுக்கப்புறம் ஹொரேஸ், அதுக்கப்புறம் லாங்கினஸ். இவங்க 3 பேருமே கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ். லாங்கினஸோடைய கான்செப்டும் என்ன அப்படின்னா, த பர்பஸ் ஆஃப் லிட்ரேச்சர் இஸ் டு டீச். ஸோ லிட்ரேச்சருடைய பர்பஸ் என்னவாக இருக்கணும்னா டீச் பண்ணுறதா இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய கான்செப்டும். ஸோ இவருடைய ஒர்க்கு ஆன் தி சப்ளைமில் தான் இவருடைய கிரிட்டிக்கல் வியூஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சப்ளைம் அப்படின்றதே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்மு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சப்ளைம்ன்றது வந்துட்டு ஜென்ரலாகவே எல்லா இடத்துலையும் பயன்படும். அதாவது கிராண்டியர் அப்படின்னு சொல்லலாம், கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லலாம், மாடர்னில் யூஸ் பண்ணுறாங்களே ஹை சீரியஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சப்ளைம் அப்படின்னா. ஸோ சப்ளைமிட்டி இஸ் எ சர்டைன் லோஃப்டினஸ், டிஸ்டிங்ஷன் அண்ட் கன்சியூமேஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாங்குவேஜ். ஸோ சப்ளைம் அப்படின்னா எக்ஸலன்ஸ், அதான் கிராண்டியர், ஓகேவா, கிரேட்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக லிட்ரேச்சரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இதன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒர்க்கை கம்போஸ் பண்ண முடியும் அண்ட் அவங்களுடைய தாட்டை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றாரு. ஸோ சப்ளைம் மீன்ஸ் இட் இஸ் த எக்கோ ஆஃப் எ கிரேட் சோல். It raises style above the ordinary. Some person are the view that sublimity is a gift of nature. They think that it has nothing to do with the art. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்ரேச்சரில் அல்லது ஒர்க்கில் வந்துட்டு சப்ளைம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். சப்ளைம்னா எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு கிரேட் சோலை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சப்ளைம்ன்றது வந்துட்டு நேச்சருடைய கிரேட் கிஃப்ட் அப்படின்னும் சொல்கிறாரு. அதற்கு அவர் எக்ஸாம்பிளாக சொல்கிறது யாருன்னா ஹோமருடைய எபிக் போயம்ஸை சொல்கிறார், எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்கிறார், அதான் சப்ளைம் அப்படின்றாரு. அடுத்து சாஃபோ, பிண்டார், எஸ்கிலஸ், சொஃபக்கிள்ஸ், இவங்களாம் ட்ராமட்டிஸ்ட் இல்லையா, இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் சப்ளைமிட்டி ஆர் சப்ளைம் அப்படின்னு சொல்கிறார், அல்லது கிரேட்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு, அல்லது எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். தென் அக்கார்டிங் டு லாங்கினஸ் there are 5 principal source of the sublime. ஸோ சப்ளைம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எக்ஸலன்ஸ்னு சொல்லலாம், கிரேட்னஸ்னு சொல்லலாம், மாடர்ன் டேர்மில் ஹை சீரியஸ்னஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, அப்படி கூட சொல்லலாம். ஸோ சப்ளைமில் வந்துட்டு ஒரு 5 கான்செப்ட் அவர் கொண்டு வர்றார், அதாவது 5 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். 1 கிராண்டியர் ஆஃப் தாட், 2 ஸ்ட்ராங் எமோஷன், 3 யூஸ் ஆஃப் ஃபிகர்ஸ், 4 நோபல் டிக்ஷன், 5 டிக்னிஃபைடு காம்போசிஷன். ஸோ ஃபஸ்ட் கிராண்டியர் ஆஃப் தாட்டு. ஸோ கிராண்டியர் ஆஃப் தாட் அப்படின்றது வந்துட்டு இல்லை, அதாவது சப்ளைம் இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சப்ளைமிட்டி இஸ் த எக்கோ ஆஃப் கிரேட்னஸ் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்கிறாரு, ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இந்த கிராண்டியர் ஆஃப் தாட்ன்றது வந்துட்டு ஆத்தருடைய மைண்ட்லேருந்து அவர் சொல்ல வர கருத்தை வந்துட்டு மற்றவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், அப்படியே அதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் மற்றவர்களோட மைண்டில் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அவர் ஏற்கனவே ஹோமருடைய எபிக் போயம்ஸை சொல்கிறாரு, அதில் வந்துட்டு கிராண்டியர் ஆஃப் தாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் எமோஷன்ஸ். ஸோ ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இல்லாமல் வந்துட்டு ஒர்க் இருக்குல்ல, அதாவது பிளாட்டோ, அப்புறம் அரிஸ்டாட்டில், அதுக்கப்புறம் ஹொரேஸ் சொன்னது தான். பிளாட்டோ வந்துட்டு ஆனால் அந்த ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஆனால் அதற்கு தான் பேசர் இன்ஸ்டிங்க்ட்னா ஒரு நேம் சொல்கிறாருலே, பேசர் இன்ஸ்டிங்க்டால் தப்பு தான் நடக்குது அல்லது குறைகள் தான் இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் தேவை. நத்திங் மேக்ஸ் ஸோ மச் ஃபார் கிராண்டியர் அஸ் ட்ரூ எமோஷன்ஸ் இந்த ரைட் பிளேஸ். ஸோ எமோஷன்ஸ் இல்லாமல் வந்துட்டு தாட்டை வந்துட்டு கிராண்டியர் தாட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கான்செப்ட் கிராண்டியர் தாட்ன்றது வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது வந்து அதுவும் ஒன் ஆஃப் த சப்ளைம். அது கான்செப்ட் கிடையாது, ஐடியான்னு கூட சொல்லலாம். அந்த ஐடியா வந்துட்டு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் பேரடைஸ் லாஸ்ட் எடுத்துங்க, பேரடைஸ் லாஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறதும் வந்துட்டு கிராண்டியர் தாட்டு தான், ஏன்னா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அதான் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங் எமோஷனை கிராண்டியர் தாட்டுலேருந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது ஒரு சிலரால் முடியும் அப்படின்றாங்க. அப்போது கிரேட் எக்ஸலண்ட் தாட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஸ்ட்ராங் எமோஷன் வேணும். எக்ஸாம்பிள் இலியட் அண்ட் ஒடிசி, இது ரெண்டுமே வந்துட்டு கிராண்டியர் தாட் இருக்கும், ஸ்ட்ராங் எமோஷன்ஸும் இருக்கும். அடுத்தது ஃபிகரேட்டிவ் ஸ்பீச். ஓகே, இந்த லிட்ரரி டேர்ம்ஸில் இருக்கு இல்லையா, அந்த ஃபிகரேட்டிவ் ஸ்பீச் இவைகள் கண்டிப்பாக பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது மெட்டாஃபர், சிமிலி, இதெல்லாம் வந்துட்டு காமனாக வந்துட்டு இருந்தால் தான் இந்த கான்ட்ராடிக்ஷனை கொண்டு சேர்க்க முடியும். த நோபிள் ஆஃப் டிக்ஷன், நோபிலிட்டி ஆஃப் டிக்ஷன். இந்த டிக்ஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறார். என்னென்ன அப்படின்னா ப்ராப்பர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு, ரெண்டாவது யூஸ் ஆஃப் மெட்டாஃபர்ஸ், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறார். ஒன்று ப்ராப்பர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், செகண்ட் த யூஸ் ஆஃப் மெட்டாஃபர்ஸ்.
ஸோ வேர்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது தான் ஒரு எஃபெக்டை உருவாக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ரெண்டாவது ப்ராப்பர் யூஸ் ஆஃப் மெட்டாஃபரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 விஷயத்த சொல்கிறாரு. அதாவது ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அவைகளை. ஸோ அவர் 2 ஆர்னமெண்ட்டை சொல்கிறார். ஒன்று மெட்டாஃபர், இன்னொன்று ஹைப்பர்போல். இது 2மே இம்பார்ட்டன்ட் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஹைப்பர்போலும் சரி மெட்டாஃபரும் சரி 2மே என்னென்னா ஒரு கிரேட் அப்சர்வேஷன். எதுலன்னா நேச்சுரல் அவுட்கமில் வந்துட்டு அப்சர்வேஷனாக இருக்கும். அதன் மூலமாக தான் எமோஷன்ஸை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. லாஸ்ட்டாக அவர் சொல்கிறது வந்துட்டு டிக்னிஃபைடு காம்போசிஷன். ஸோ இந்த டிக்னிஃபைடு காம்போசிஷன் என்னென்னா இந்த கிராண்டைர் ஆஃப் தாட்டு, ஸ்ட்ராங் எமோஷன்ஸ், யூஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் அண்ட் நோபல் டிக்ஷன், இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்குறது. அதாவது ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்துட்டு ஆர்கனைசேஷனல் ஆஃப் இம்பல்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாருங்க. அதான் சைனஸ்தீசிஸ் அப்படின்னா எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஒன்றா கொடுக்கறது. இந்த 4 விதமான கான்செப்டையும் ஐடியாஸையும் ஒன்றா கொடுக்கறது. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு வந்து சப்ளைம் அப்படின்னா கிராண்டியர் ஆஃப் தாட் அல்லது எக்ஸலன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம்.